ஒன்று கூடி ஜெபிக்கிற ஒரு நாள் இது. ஆமென். அல்லேலூயா. மற்ற கூடுகையெல்லாம் நம்ம விண்ணப்பங்களை வைத்து யாராலும் நம்ம ஜெபிப்போம், அப்படி பண்ணுவோம். இது இந்த நாள் என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? நாம் ஒருவருடைய காரங்களை பிரித்து என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஏவுதலை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம இதுவரையில் அதை செய்யல, இன்னைக்கு செய்ய போறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம செஞ்சிடணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா தேவன் தம்முடைய சித்தத்துபடி கதை நம்ம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த விசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசேஷ விதமான கூடுகையில் சபையாராக நாம் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய இப்படிப்பட்டதான ஒரு தொடர் சங்கிலி ஜெப ஐக்கியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் பாதத்தில் பலவிதமான விண்ணப்பங்களோடு, பலவிதமான ஜெப குறிப்புகளோடு, பலவிதமான பாரங்களோடு, பலவிதமான கேள்விகளோடு, குழப்பத்தோடு, உபத்திரங்கள் மத்தியிலும், பலவிதமான வேதனைகள் மத்தியிலும் இன்றைக்காவது இந்த ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா? இன்றைக்காவது இந்த இயேசுவின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்று நம்பிக்கையோடு தேவ சமூகத்துக்கு போகிற என்னை கர்த்தருடைய கண்கள் பார்க்காதா என்ற பலவிதமான கேள்விகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு, இன்றைக்கும் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற, நம்மையும் நம்முடைய சூழ்நிலையும் பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்திலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய தலைமுறைக்கும், விசேஷமாக இந்த ஊழியத்துக்கும் தேவையான பரிபூர்ணமான நிறைவாகிய ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை இருக்கு, நீ விசுவாசித்தால், விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். எலிசபெத் சொல்ற ஒரு வார்த்தை, விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எது பேர் விசுவாசிக்கிற? இன்றைக்கு என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய என் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கொண்டு வர தேவன் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து தேவதூதரை அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா எலிசபெத் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக நேரங்களை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பிதாவின் சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கைக்குண்டான நேரங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறார்களோ, தேவன் அவர்களுக்காக இறங்கி வருவார். ஆமென். எத்தனை நபர் இன்றைக்கு எனக்காக இறங்கி வருவார்? இன்றைக்கு என்னை சந்திக்க வருவார். பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். கையை தட்டி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். அவர்களை சந்தித்தவர் சகரியா எலிசபெத்தை சந்தித்தவர் இன்றைக்கு என்னையும், என் வாழ்க்கையும், என் குடும்பத்தையும், என் சூழ்நிலையும் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ரட்சணத்தை, கர்த்தருடைய ரட்சிப்பை, தேவனுடைய சமாதானத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அடைவேன். எதுமே சொல்றேன். அல்லேலூயா. எதுமே சொல்றேன். கர்த்தாவே, உம்முடைய ரட்சணத்தை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய சமாதானத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே சொல், உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே திரும்ப சொல்றேன். நீ விசுவாசத்தோடு நான் சொல்லும் போது, ஆவியானவர் பேசும்போது கண்ணை மூடி சொல்லு, கண்ணை மூடி சொல்லு. உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே என் வாழ்க்கையிலே மகத்துவமான, வல்லமையான, அதிசயமான, ஆச்சரியமான கிரியைகளை நீ செய்வீராக. செய்வீராக. உம்முடைய ரட்சணத்தை நான் பார்ப்பேன், உம்முடைய ரட்சிப்பை நான் பார்ப்பேன், உம்முடைய விடுதலையை நான் பார்ப்பேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன்.
கர்த்தர் என்னை சந்திக்க என்னை தேடி வருவார். என்னை தேடி வருவார். அவே அதனி மகாதனி மகாதுரா அவர் ஷாஹதுனி கபதுரா அவர் தினிமா ஷாகாதரா அவர் என்னுடைய தேவன். என் கூக்குரலை கேட்பார். அவே என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். என் புறமுறை மாற்றுவார். என் கண்ணீரை துடைப்பார். என் இக்கத்தை மாற்றுவார். என் கண்ணீரை துடைப்பார். என் நெருக்கங்களை மாற்றுவார். உபத்திரத்தை மாற்றுவார். பயத்தை நீக்குவார். கத்திரை அறுப்பார். தடையை உடைப்பார். எனக்கு ஜெயம் கொடுப்பார். எனக்கு ஜெயம் கொடுப்பார். கபா கத்திரை மாட்டவா ஜப சகதரமா இப்ப வசாதிரிமா மகிமை இறங்கிட்டு மகிமை இறங்கிட்டு மகதரமா சக மகிமை இறங்கிட்டு கத்துடைய ஆவியோடு விடுதலை இறங்கிட்டு விடுதலை இறங்கிட்டு விடுதலை இறங்கிட்டு விடுதலை இறங்கிட்டு கத்துடைய ஆவி உன்னை சந்திக்கிறது. கத்துடைய ஆவியோடு சதி கத்துடைய ஆவியோடு சதி பலன் இல்லாதவனுக்கு பலன் உண்டாகும். விடுதலை இல்லாதவனுக்கு விடுதலை இறங்கிட்டு சுகம் இல்லாதவனுக்கு சுகம் இப்போது உண்டாகும். கர்த்தருடைய விடுவிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ரட்சணத்தை நீ பார்க்க போற. ஆமென். சொல்றார் கர்த்தாவே உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் நெருக்கத்தோடு, எத்தனை நாட்கள் உபத்திரத்தோடு, எத்தனை நாட்கள் புலம்பலோடு, எத்தனை நாட்கள் கண்ணீரோடு, பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அவருடைய ரட்சணத்தை நீ பார்க்க போற. அவருடைய ரட்சிப்பை நீ பார்க்க போற. அவருடைய அதிசயத்தை நீ பார்க்க போற. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே என் தேவனே என் ராஜாதி ராஜாவே என் ரட்சகரே உம்மால் எல்லாமாகும். உம்மால் எல்லாமாகும். நிறைவேற்றுகிறவர் செய்து முடிக்கிறவர் நீ செய்தி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்ம பார்த்து அந்த வசனங்களை திரும்ப நாம் கொண்டு வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருமணம் எடுத்து நம்ம வாசிப்போம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி எடுத்துக்கலாம்? துன்பப்படுகிறவர்கள் ஹல்லேலூயா. யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம தான் பார்க்கறாரு. கர்த்தர் யாரை பார்க்கறாரு? நம்மள பார்க்கறாரு. துன்பப்படுகிற நீரா பாக்கியவான். பரலோக ராஜ்யம் உனக்கு தான். எதுமே விசுவாசிக்கிற பரலோகத்துக்குரியவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கவலைப்படுற, வாழ்க்கை குறித்து கவலைப்படுற, ஒரு சூழ்நிலை குறித்து கவலைப்படுற, ஒரு ரட்சிப்பை குறித்தே நீ கவலைப்படுற. ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலை குறித்து நம்ம கவலைப்படுறோம். பலவிதமான நெருக்கடி வரும்போது, பலவிதமான பிரச்சனை எழும்போது, உனக்கு ஆபத்து வரும்பொழுது, அல்லது உனக்கு பயம் நேரிடும் பொழுது, அல்லது உன் வாழ்க்கையில பிசாசு தந்திரமா நுழையும் போது, அல்லது பலவிதமான பலவீன வாழ்க்கையில வரும்போது நான் பயந்து போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற, இப்படிப்பட்ட வழியில வர, இப்படிப்பட்ட சோதனையில இருக்கிற, இப்படிப்பட்ட உபத்திரத்துல இருக்கிற நம்மளை பார்த்த கர்த்தர் சொல்றாரு, சோதனையை பார்த்து, உபத்திரத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து நீ கலங்காத. நீ தான் பாக்கியவான். யார் தான் பாக்கியவான்? யார் தான் பாக்கியவான்? ஹல்லேலூயா. ஏன் திரும்ப சொல்றாரு? யார் சொல்றாரு பாக்கியவான்னா? யாருக்கும் என்னுடைய ராஜ்யம் கிடையாது. யாருக்கு தான் என்னுடைய ராஜ்யம்? பரலோக ராஜ்யம் யாருக்கு தான்? நல்லா புரிஞ்சுக்க. அப்ப துன்பப்படுகிற, உபத்திரப்படுகிற, பிரச்சனையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, பல விதமான நெருக்கடி இருக்கிற யாருக்கு தான் தேவனுடைய ராஜ்யம்? யார் தான் அங்க போக முடியும்? யார் தான் போக முடியும்? எதுவுமே சொல்ற, நான் போவாங்கன்ட்டு. எங்க போவ? எங்க போவ? நம்பிக்கை வருதா? விசுவாசம் வருதா? நான் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். கர்த்தர் என்னை தான் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீ படுகிற துன்பத்தை குறித்து கொஞ்சம் கூட என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. கொஞ்சம் கூட, நான் எப்படி சொல்ல வரேன்னா, கடுகு விதை அளவு கூட, தூசி அளவு கூட விசுவாசத்தை விட்டு விலகாத. ஹல்லேலூயா
அவர் சொல்ல விசுவாசித்தவரே பாக்கியவான். ஆமென். என்ன சொன்னாங்க? விசுவாசித்தவரே பாக்கியம். அப்ப நீ விசுவாசித்தாதான் நீ யார மாற முடியும்? பாக்கியவான மாற முடியும், பாக்கியவதியா மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன். நீ துன்பப்படுற, கவலைப்படாத. துன்பம் சீக்கிரமா நீங்கிடும். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஒரு பகுதி. நம்ம பார்த்த வசனம் தான் சங்கீதம் 18:6க்கு போய் நம்ம திரும்ப ஒரு 2 வசனத்துக்குள்ளாக நம்ம அப்படி டச் பண்ணிட்டு போவோம். சங்கீதம் 18:6 எடுத்து வாசி. டக்குனு வா. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான் 18:6. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்துல அல்லேலூயா ஒரு விதமான ஒரு நெருக்க வாழ்க்கையில வந்துருச்சு. ஆமென். அது எது வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த விதமான நெருக்கம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது எனக்கு உண்டான நெருக்கம். ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கு வந்திருக்குது? யாருக்கு வந்திருக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை. அது உனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கையில. இப்ப நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற, இப்ப இந்த நொடி வரைக்கும் நீ மேற்கொண்டிருக்கிற, சந்தித்திருக்கிற, அது எந்த நெருக்கமான இருக்கலாம். அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க உன் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கம் அது யாருக்கு தெரியாது. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இப்போ மனசுல ஓடுறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எந்த சூழ்நிலையில வந்து, எப்படிப்பட்ட பிரச்சனையில வந்து நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற யாருக்கு தெரியும்? ஆனா பேசுகிறவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை அழைப்பு உன்னை என்ன பண்ணுவார்? அவரே உன்னை குணமாக்குவா. ஆமென். உனக்கு பலனை தந்து உன்னை என்ன பண்ணுவாரு? தப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு நெருக்கம். யாரெல்லாம் நெருக்கத்திற்கு கை தூக்கு பாப்போம். யாரெல்லாம் நெருக்கத்திருக்கிற? எல்லாருக்கும் நெருக்கம் இருக்குது இல்லையா? அது எந்த பிரச்சனையாலும் சரி, அது 10 ரூபாய் கடனா இருந்தாலும் சரி, ஆமென். அது சின்ன தலைவலியா இருந்தாலும் சரி, அது இல்ல வயிற்று வலியா இருந்தாலும் சரி, ஆமென். இல்ல டாக்டர் சொல்றான் பாரு, பித்த பையில கல்லுக்குதுன்னு, கிட்னில கல்லுக்குதுன்னு, வயித்துல உனக்கு புண்ணுக்குதுன்னு, பிசாசு வாழ்க்கைக்கிறானே, அந்த நெருக்கம் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இனிமே நம்புறேப்பா, அந்த நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தருக்கு கூப்பிட போறேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை அதிலிருந்து என்னை தப்பிப்பார். என்னை கைத்தறி தப்பிப்பார். ஆகிய விலகி கர்த்தரா சாக்காமா ஆகிய விலகி அந்த நெருக்கத்துல இருக்க என்னை கர்த்தர் இன்றைக்கு இறங்கி பாசாக்காமா விடுவிப்பா, விடுவிப்பா, தப்பிப்பா, குணமாக்குவா. ரட்சிக்க பாப்பேன், ரட்சிக்க பாப்பேன், ரட்சிக்க பாப்பேன், அதிசயத்தை பாப்பேன், ஆச்சரியத்தை பாப்பேன், எங்க வல்லமையை பாப்பேன். அவளை சாகாமா குணமா சரிமா பாப்பா குணமா வல்லமையை பாப்பேன். ஆதரவா சாகாமா அவர் வல்லமை உள்ளவர். ஆதரவா சாகாமா அவருடைய கைவிட தொட்டு, அவருடைய கைவிட தொட்டு, அவருடைய தொட்டு சுகமாக்குவா, அவருடைய தொட்டு சுகமாக்குவா. உனக்கு வேண்டிய பலனை கொடுப்பா. சோர்ந்து போகாத. துன்பப்படுகிற நீதான் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் என்ன செஞ்சேன்னா, யார்கிட்டயும் போகல. ஆமென். யாரையும் தேடி போகல. எனக்கு கஷ்டம் தான், எனக்கு பிரச்சனை தான், என் வாழ்க்கை நிம்மதி இல்லதான், எனக்கு சமாதானம் இல்லதான். ஆமென். ஆனா அதை யார்கிட்டயும் போய் என்ன பண்ணல சொல்ல. அல்லேலூயா. என்ன செஞ்சனா, என்ன செய்யறனா, ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள கொண்டு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில நான் தேவ சமூகத்துல வந்து என்ன பண்றேன்? காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க வந்து அவன் சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. யார் நோக்கி கூப்பிட போற? வாழ்க்கை மாறணும்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? உன் கட்டு உடையினா யார் நோக்கி கூப்பிடணும்? உன் வியாதி சுகமாகனா யார் நோக்கி கூப்பிடணும்? உனக்கு அற்புதம் நடக்கணும் யார் நோக்கி கூப்பிடணும்? பிசாசு உன் குடும்பத்தை விட்டு வாழ்க்கை விட்டு ஓடுனா யார் நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட போற. அவே எத்தனை பேர் ரெடியா இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரை நோக்கி கூப்பிட 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 பிசாசின் வல்லமைகள் வாழ்க்கை விட்டு குடும்பத்தை விட்டு வாழ்க்கை விட்டு ஒரு சரீரத்தை விட்டு உணவை விட்டு உன்னை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்திலே அது உன்னை விட்டு ஓடி போகுது சொல்லு ஓடி போ அப்பாலே போ சாத்தான் சொல்லு அப்பாலே போ சாத்தான் ஆயிரம் அப்பாலே போ சாத்தான் ஹalleluya ஹalleluya எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அதுக்கு மேல என்னால முடியல ஆமென் ஆமென் என் தேவனை நோக்கி என்ன பண்றேன் நானே அவ்வளவுதான் என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல என் கர்த்தரை நோக்கி என்ன பண்றேன் நானே அபயம் எடுக்கிறேன் ஹalleluya ஹalleluya என் அபய குரல் அவர் செவியில் போய் ஏறும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமென் என் தேவனை நோக்கி அபயமிட்டு உன் கூப்பிடுதலையும் நீ பண்ணக்கூடிய அந்த துடிதுடிப்பையும் உன் அபய குரலையும் அவர் என்ன செய்யறாருன்னா தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் ஹalleluya அப்ப இங்க யார் இருக்கிறாரு கூட கர்த்தர் எங்க இருக்கிறாரு ஆலயத்துல இருக்கிறாரு ஆமென் எந்த ஆலயத்துல இருக்கிறாரு இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரு இயேசு எங்க இருக்காரு நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு அவன் அழகா சொல்றான் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதிக்கு போய் அவர் செவிகளில் கையத்தை நிலைக்கத்தை பற்றி ஹalleluya ஹalleluya நல்லா கேட்டுக்க ஒரு மறைவான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு நீ எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி ஆமென் நீ எங்க இருந்து சத்தம் இட்டு கூப்பிட்டாலும் சரி அந்த சத்தம் எங்க போகுதா அவர் சந்நிதியில் ஹalleluya ஒரு சத்தம் எங்க வருது அவருடைய சந்நிதியில் வருது ஆமென் ஹalleluya அவருடைய சந்நிதியில் போய் அவர் சந்நிதியில் போயிச்சு அப்ப இங்க யார் இருக்கிறாரு உனக்கு நியாயம் செய்கிறவர் உனக்கு நீதி செய்கிறவர் உன்னை விடுவிக்கிறவர் உன்னை குணமாக்குகிறவர் உன்னை தப்பிக்கிறவர் உனக்கு அற்புதம் செய்கிறவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உனக்கு நன்மை செய்கிறவர் எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறார் ஹalleluya ஹalleluya என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் நேர்படி செய்ய ஏறிச்சு ஹalleluya ஹalleluya அப்போ உன் கூப்பிடுதலே அவர் என்ன பண்ணுவார் சத்தத்தை என்ன பண்ணுவார் அவரே உன் சத்தத்தை கேட்பார் ஆமென் அடுத்து எடுத்து வாசி சங்கீதம் 41 எடுத்து வாசி டக்கு வந்து வந்தோடனே ஜெபத்தை உங்களுக்கு கொடுத்தலாம் 41 சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையா இருக்கணும் ஆமென் இன்னைக்கே அற்புதம் நடக்குதுன்னா தேவனுடைய சித்தம் அது ஹalleluya ஹalleluya நல்லா கவனிக்கணும் நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன் ஆவியில தான் பேசுறேன் உங்ககிட்ட சபைக்கு போன ஒரு நன்மையும் எனக்கு நடக்கல அப்படின்னு யார்கிட்ட சொல்லாத வார்த்தை சொல்லிடாத ஆமென் ஹalleluya சில பேர் சொல்வாங்க தான் சபைக்கு போன ஒண்ணுமே நடக்கல நம்பி போனது நடக்கல எதிர்பார்த்து போனது நிறைவேறல இயேசு கிட்ட போன இயேசு கும்பிடுற கோயிலுக்கு போன ஒண்ணுமே நடக்கல இது யார் சொல்றது அறியாதவர்கள் ஆமென் அறியாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் சொல்ற வார்த்தை அது ஆமென் சொல்லுவோம் ஹalleluya ஆனா தேவனை அறிந்தவன் தேவனை விசுவாசிக்கிறவன் சொல்ற வார்த்தை என்னமா அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நான் அவரையே நம்புகிறேன் ஹalleluya விடுவிப்பாரு நிக்க வச்சு உன்னை பாப்பாரு ஆமென் ஹalleluya நரகவுனி கஷ்டத்தை நீ சந்திக்கிறாயா உபத்திரவத்தை நீ சந்திக்கிறாயா பிரச்சனையை நீ சந்திக்கிறாயா உபத்திரங்களை போராட்டங்களை நீ சந்திக்கிறாயா பலவிதமான சிக்கல்களை பிசாசின் எதிர்ப்புகளை மனுஷ வல்லமைகளை நீ சந்திக்கிறாயா என்று கர்த்தர் உண்மையில் பிரியமாக கண்ணுக்கு பார்க்கிறாரு ஹalleluya ஹalleluya உன்னை நிக்க வச்சுதான் பாப்பாரு ஆமென் ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்து விசுவாசத்தை நிக்கிறியா நம்பிக்கை நிக்கிறியா தைரியத்தை நிக்கிறியா பரிசுத்த வாக்கி நிக்கிறியா என்று கர்த்தர் உன்னை பாப்பாரு ஆமென் இப்படி
நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில பல பேர் விசுவாசத்துக்கு போயிட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. பல பேர் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கார் என்றால் நீ ரட்சகத்தை நீ கண்டிப்பா பார்ப்ப, ரட்சகத்தை பார்ப்ப நீ. ஆமென். எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிற, எவ்வளவு பிரச்சனை இருக்கிற, எவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிற, எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிற, ஆமென். கொஞ்ச நெஞ்சு அசிங்கப்படல, யாருக்காக சகிக்கிற? நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீதான் பாக்கியம். கேட்டு நீதான் பாக்கியமா? ஆமென். அந்த ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம் யாருக்கு? நல்லா கை தட்டி வாரத்தை சொல்லு, எனக்கு தான் பரலோக ராஜ்யத்தை கேட்டு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையா இரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிட்ட 10 குஷ்டரோகி வந்தான். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், யாரு நன்றியோடு இருப்பா, யாரு விசுவாசத்தில் வருவா, யாரு திரும்ப சபைக்கு வருவா, யார் அவரை விசுவாசிப்பா, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெபத்துண்டை எழுதி கொடுத்து நீ மாத்திரம் வீட்டுல உட்காந்துக்கினா ஊர் கதை பேசி டிவிக்கு முன்னாடி உட்காந்து ஆயா கதை கேள்விப்பட்ட ஊர் கதை பேசி உட்காந்துட்டா இங்க பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்றது யாரு? அவருக்கு தெரியும். நான் ஜெபம் விண்ணப்பம் கொடுத்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னா எப்படி செய்வார்? கொடுங்க எங்க வரணும்? நீ உன் பாரத்தை தூக்கி எங்க வரணும்? உன் கஷ்டத்தை தூக்கி எங்க வரணும்? எங்க வரணும்? அவரை தேடி வரணும். அல்லேலூயா. யாரை தேடி வரணும்? நீ உன் பாரத்தை தூக்கி யார் தலைமையில வச்சுட்டு நீ வீட்டுல உட்காந்துட்டீனா இந்த ஆண்டவர் உனக்கு இங்கிருந்து உனக்கு சுகத்தை கொடுப்பாரா? இங்கிருந்து உனக்கு அற்புதம் செய்வாரா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்க வாங்க, ஏன் கிட்ட வாங்க. நீ வர மாட்ட, இயேசு உனக்கு பிடிக்காது, சபை உனக்கு பிடிக்காது, ஆனா அற்புதம் மட்டும் ஒண்ணு நடக்கணும். எப்படி செய்வார் ஆண்டவரே? செய்ய மாட்டார். இங்க காத்திருக்கிற நமக்கே தடுமாற்றம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யறாரு இல்லையோ, அற்புதம் நடக்குதே இல்லையோ, நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகுதே இல்லையோ, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குதே இல்லையோ, ஆமென். யாருக்கா பொறுமையா காத்துற? யாருக்கா காத்துற? ஒரு வார்த்தை சொல்ல, கர்த்தாவே உமக்காக, உடைய வல்லமைக்காக, உடைய அற்புத அடையாளங்களுக்காக, உடைய அதிசயங்களுக்காக, ஆச்சரியமான கிரியைகளுக்காக, உடைய ரட்சணத்துக்காக நான் பொறுமையாய் காத்திருப்பேன், பொறுமையாய் காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நீ காத்திருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? பொறுமையா இருக்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நீ தொடர்ந்து சபைக்கு, தொடர்ந்து சங்கீத ஜெபத்துக்கு, தொடர்ந்து ஜெபத்துக்கு, தொடர்ந்து அபிஷேக ஆராதனைக்கு, தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு நீ வர்றது யாருக்கு தெரியும்? அப்ப எல்லா அட்டெண்டன்ஸ்லயும் என்ன நினைக்கிற? பிரசன்ட். அல்லேலூயா. என்ன நினைக்கிற நீ? உனக்கு கத்த டிக் மார்க் கொண்டு நேர்கிறாரு. அதற்குள்ள பதிலை தீவிரமாய் உனக்கு செய்வான். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் கத்த உனக்கு செய்வான். ஆமென், அல்லேலூயா. பொறுமையா காத்திருந்த, செய்வாரு நம்பி இருந்த, அற்புதம் நடக்குன்னு காத்திருந்த, ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு செய்வாரு. பொறுமையா இருந்த. யார் இந்த பொறுமையா? யார் பொறுமையா இருக்கிற? பொறுமையா இரு. வாழ்க்கையில பொறுமையா இரு. உன் விசுவாச வாழ்க்கையில, உன் பக்திக்குரிய வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக என்ன பண்ண? விண்ணப்பத்தை வச்சுட்டு, ஜெபத்தை வச்சுட்டு, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு, ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்காக என்ன பண்ணீங்க? பொறுமையா காத்திரு. அல்லேலூயா. நீ காத்திருந்தா ஒரு வார்த்தை வருகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருந்தவர் யார்கிட்ட வந்துட்டாரு? என்னிடமாய் சாய்ந்தார்னா உன் பிரச்சனையை அவர் என்ன பண்றாரு? தாங்குறாரு. ஆமென், அல்லேலூயா. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை, என் கூப்பிடுதலை, உன் கூப்பிடுதலை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். என் கூப்பிடுதலை கேட்பார். என் பக்கம் வந்தே இருப்பார். நான் சொல்றதை கேட்பாரு, என் ஜெபத்தை கேட்பாரு, என் சத்தத்தை கேட்பாரு, என் கூக்குரலை கேட்பாரு, என் புலம்பலை கேட்பாரு, என் கண்ணீரை கேட்பாரு. அதே எல்லாத்தையும் கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. ஆமென். அப்ப யாருக்காக காத்துரு? யாருக்காக காத்துரு? பொறுமையாரு. 10 பேர் வந்தானுங்க. 10 பேர் 10 குஷ்டரோகியும் இயேசு என்ன பண்ணாரு? சுகமாகிட்டாரு, சுகமாகிட்டாரு.
ஆமென். ஆமென். 10 பேரும் போயிட்டான். அற்புதத்தை பெற்று போயிட்டான் 10 பேரும். எந்த வியாதியில இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எல்லாம் கத்த நீக்கிட்டாரு. 10 பேர் போனான். போனதுல ஒருத்த மட்டும்தான் சபைக்கு வந்தான். கைத்து கேட்டு பாருங்க. ஒருத்த மட்டும்தான் சபைக்கு வந்தான். எத்தனை பேர் வந்தா? 10 பேருக்கு அற்புதம் செஞ்சாரு. 10 பேரும் சபைக்கு வரல. ஒருத்த மட்டும்தான் சபைக்கு வந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. நமக்கு பதில் வரனால பிரச்சனை இல்ல. நான் விசுவாசத்தோட எங்க வருவேன்? எங்க வருவேன்? ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏதோ என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து என்னை கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாத்தினாரு. ஆமென். ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தினாரு. ஆமென். ஏதோ ஒரு வியாதி இருந்து என்னை கர்த்தர் காப்பாத்தினாரு. ஏதோ ஒரு கணத்துல இருந்து கர்த்தர் காப்பாத்தினாரு. ஏதோ ஒன்று எனக்கு செஞ்சாரு. அதனால நான் எங்க வந்திருக்கிறேன்? சபைக்கு வந்திருக்கிறேன். ஆமென். பல பேருக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பல பேருக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அதுல யாரும் வரல. உனக்கு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஒண்ணுதான் செஞ்சிருக்கிறாரு. இனி 1000 உனக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கேக்குறாரு அவங்ககிட்ட, சுகமாக்கி நமக்கு 10 பேர் ஆச்சு, எங்கப்பா மீதி 9 பேரு? காணாம போயிட்டான். அவன் விசுவாசிக்கல. ஆமென். அப்ப விசுவாசித்தவனுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. 9 பேர் திரும்ப அவரை பார்க்க முடியல. நல்லா புரிஞ்சுக்க. அந்த திரும்பி போன 9 பேரும் யாரை பார்க்க முடியல? யாரை பார்க்க முடியல? நான் திரும்ப சொல்றேன், உனக்கு பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியல. ஆமென் சொல்லு பாப்போம். எங்க போக முடியல? அவனுங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. ஒருத்த மட்டும் வந்தான் பாரு, அவன் என்ன பரலோக ராஜ்யம். நீ எந்த நேரத்துல வந்தியோ உனக்கு எந்த பரலோக ராஜ்யம்? அந்த 9 பேர் கிடையாது. ஆமென். ஆனா விடுதலையாக்கப்பட்டவன் தான். விடுதலையாக்கப்பட்டவன் ஆனாலும் அவனுக்கு எது கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. அவன் இந்த உலகத்தோடு அனுபவிக்க வேண்டியதான். ஆனா அந்த பிரச்சனையிலும் அந்த நெருக்கத்திலும் அவருக்கு நன்றி சொல்ல அவர் தேடி வந்த மாதிரி. யாருதான் பரலோக ராஜ்யம்? எனக்கு தான் பரலோக ராஜ்யம். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அப்ப துன்பப்படுகிற நீ யாரு? துன்பப்படுகிற நீ யாரு? அப்ப துன்பத்தை பத்தி பயப்படுவேன் மேல. ஐயோ என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தடுமாறுவ. தடுமாறாத. சோர்ந்து போயிடாத. ஆமென். சோர்ந்து போயிடாத. எதை குறித்து சோர்ந்து போயிடாத. வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொல்றாரு, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல். சொல்லு. அவர் எனக்கு என்ன சத்தமோ ஒரு வாயத்தை அவர் எனக்கு நல்ல கையை உயர்த்தி நான் முடிக்கும் போது நீ கை தட்டி கட்டமை நல்ல கை உயர்த்தி அவர் எனக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கை தட்டி தைரியத்தின் ஆவி, அந்த நிலப்பத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி உன்னை நிலப்பட்டு தைரியமாக வைக்க. எதுக்கு பயப்படாத? இயேசு கூட தான் இருக்கிறார். இயேசு வாய்க்கல இருக்கிறார். இயேசு கூட தான் இருக்கிறார். நீ பயந்து போகாத. கர்த்தர் சாகாபாத்திரம். இயேசு கூட தான் இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் கூட இருக்கிறார். எதை சோர்ந்து போயிருக்கார்? சோர்ந்து போயிருக்கார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் நடக்கும். திரும்ப சொல்ற அந்த வார்த்தை திரும்பவே சொல்றாரு. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே உடைய ரட்சணத்தை கண்டிப்பா நான் பாப்பேன். கண்டிப்பா பாப்பேன். ஆமென். கண்டிப்பா பாப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கடைசி ஒரு வசனத்தை பார்க்க போறோம். 8 வாசி சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8 வசனம் 9 வசனம் எடுத்து படிங்க பார்ப்போம். 6ஆம் சங்கீதம் 8 9 எடுத்து வாசிட்டு முடிப்போம். அக்கிரமக்காரரே, சங்கீதம் 6ஆம் சங்கீதம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள கையில் கட்டளை பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கிரமக்காரனே, சொல்ல பிசாசே, பொல்லாதவனே, என் சத்துருவே, என்னை உபத்திரப்படுத்துகிற ஆவியே, என்னை விட்டு ஓடிடு. அல்லேலூயா.
நான் ஒரு வார்த்தை கத்த சொன்ன அப்பாலே போ. சாத்தானே சொல்லு அப்பாலே போ. அக்கிரமக்காரனே சொல்லு அக்கிரமக்காரனே. பொல்லாத ஆவியே, பொல்லாத பிசாசே, கையை தட்டி சொல்லு என்னை விட்டு போ. அக்கிரமக்காரனே, பொல்லாதவனே, பிசாசே, போ. போயிடு போயிடு இயேசுவின் நாமத்தில். அக்கிரமக்காரனே என்னை விட்டு என்ன பண்ணுங்க? அகண்டு போயிடு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுமே சொன்னது வார்த்தையை எதுமே சொன்னாங்க. நல்ல வாய்த்துன்னு சொன்னீங்க. சொல்லு ஒவ்வொருத்தரும் சொல்லு பாப்பா. இங்கிருந்து அப்படியே நான் கேட்குற சொல்லு. அப்படியே நான் சொல்றேன். அப்படியே ஒவ்வொருத்தர் வாயை சொல்லு சொல்லு. அக்கிரமம் நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லு. இல்லை இல்லை லைனாக பாருங்க சொல்லு பாப்பா. நான் சொல்லி கொடுப்பேன் அப்படியே சொல்லு. சரி இந்த வார்த்தையில சாதாரண வார்த்தை கிடையாது. ஆமென். இன்னைக்கு நீ சொல்லும்போது அதை கத்த செய்யுங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆமென். அது கிரியை செய்யும். நம்புறியா? நம்புறியா? விசுவாசித்தவரை பாக்கியவதி. உனக்கு என்ன பிரச்சனை? எது உனக்கு பிசாசா இருக்கு? எது உனக்கு அக்கிரமமாக பாரு? எது உனக்கு போராட்டமாக பாரு? அதை நினைச்சு மனசுல நினைச்சீங்க சொல்லு அக்கிரமக்காரனே. உன்னோட ஒவ்வொருத்தர நான் சொல்லி வரே சொல்லு. நான் சொல்லி அக்கிரமக்காரனே. நல்ல சவுண்டா பேசணுமா? இதெல்லாம் மதியமா நான் பேசணும். சொல்லு அக்கிரமக்காரனே. ஒரு மைக்கு சொல்றது நல்லதான். சொல்லு ஆன் பண்ணி கொடு மைக்கு. டக்குனு சீக்கிரம். நல்லா காமெடியில முக்கியமான வாழ்க்கை எதிர்காலத்தை கத்தருடைய கையில கொடு. சொல்லு அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. சொல்லு பக்கத்துல கொடு. அவ்வளவுதான். இதுவா கட்டின கொடு. சொல்லு அக்கிரமக்காரனே. நல்ல அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று. ஆமா சொன்ன மாதிரி தோல்வி பாப்பா அப்படின்னு சொல்றாரு. அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. சொல்ல நீயே சொல்லு புரியும். அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. அக்கிரமக்காரனே இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அகன்று போ. இப்படிதான் சொல்லு. சொல்லு அக்கிரமக்காரனே என்னை விட்டு நீ விலகி போ. அவ்வளவுதான். ரைட். குடுமா இந்த முன்னாடி கொடு. அடி போய் சொல்ற மாதிரி நல்ல சவுண்டா. நீங்க எங்க இங்க கூட டக்குனு சீக்கிரமா டைம் இல்ல. வேகமா நல்லா சொல்லு சீக்கிரம். அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. ஆமென். ஹல்லேலூயா. கொடு. இந்த பக்கம் விட்டுறவே. அப்படியே டக்குனு சொல்லு. சொல்லு அக்கிரமக்காரனே என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ. ஆமென். சொல்ல மீதி பேர் கை தட்டு. அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. இயேசுவின் நாமத்தினாலே அக்கிரமக்காரனே இயேசுவின் நாமத்தினாலே கை தட்டு. ஆமென். இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுமா. அது புதுசா நீ தான் வந்திருக்கு. அது தொடர்ந்து சபைக்கு வரும். அக்கிரமக்காரனே கை தட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அகன்று போ. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லு நல்லா கை. அக்கிரமக்காரனே ஆமென். என்னை விட்டு அகன்று போ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எலிசபெத் பேசு. பரவாயில்ல சொல்லு. பரவாயில்ல சொல்லு. சொல்லுமா பரவாயில்லமா சொல்லு. அக்கிரமக்காரனே சொல்லு. என்னை விட்டு அகன்று போவா. ரைட் ஓகே கூட. சொல்லுமா. நான் சொல்லுமா. கண்ணை முடிக்குமா. அக்கிரமக்காரனே எல்லாம் கேட்டு விலகி போ. சொல்லு அக்கிரமக்காரனே என்னை விட்டு அப்பால போ. ரைட் சொல்லுமா. அக்கிரமக்காரனே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. கைது சொல்லுமா. என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு படிக்காத அக்கிரமக்காரனே இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு விலகி போ. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா. அக்கிரமக்காரனே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் சந்ததியை விட்டு அகன்று போ. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சேர்த்துங்க. என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகி ஆமென். போ. ஆமென். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்பத்தை விட்டு விலகி போ. ஆமென். ஹல்லேலூயா.
ஜி சொல்லு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா இந்த உலக ஜனெல்லாம் பிசாசு பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா அப்பால தோற்கடி இயேசு. ஆமென் 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 ஹalleluya. அப்படியே சீக்கிரம் டேக்கன் வா டைம் ஆச்சு. அக்கிரமக்காரனே ஆமென். என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையின் குடும்பத்தாரையும் விட்டு எப்பொழுது இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரனே என்னை விட்டும் என் குடும்பத்தை விட்டும் என் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை விட்டு விலகி போ. ஆமென். ஹalleluya. 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 தைரியமா இருக்கிறியா? தைரியமா இருக்கிறியா? தைரியமா இருக்கிறியா? இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு சத்தத்தை கேட்டாரு. அங்க பின்னாடி சீக்கிரம் டக்குனு விடு. ஒரு சத்தத்தை கேட்டாரு, கூப்பிடுதலை கேட்டாரு, ஜெபத்தை கேட்டாரு. பேசுமா வீட்டுல ரொம்ப பிசாசே சொல்லு. பிசாசே வீட்டுக்கு போ. ஆமா பிசாசே வீட்டுக்கு ஓடி. பிசாசே ஓட்டுப்பா. ஓடு. அரே கை தூக்கி போய்டு. என்னது செய்யுமா வைக்க ஒரே ஒரு வார்த்தை தான். அது அக்கிரமக்காரனே என்னை விட்டு என்ன பண்ண முடிச்சு அக்கிரமம் செஞ்சீங்க அவன் வீட்டில் போகுது. ஹalleluya. கொஞ்சம் அவன் வாழ்க்கை கிடைக்கும். அக்கிரமம் பண்றான் அவன் பேர் என்னது? அதான் பிசாசு. அந்த அக்கிரமக்காரனை கத்த இப்ப என்ன பண்ண நம்ம என் வீட்டு விட்டு என்ன பண்ண ஓடி கத்த செஞ்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி உரிய சமாதானம் இப்ப நம்ம கிட்ட கத்த உனக்கு கேட்கப்படாது. உங்க சத்தத்தை கேட்டாரு, உங்க கூப்பிடுதலை கேட்டாரு, உங்க விண்ணப்பத்தை கேட்டாரு. இப்ப நம்ம கிட்ட உனக்கு கேட்க போறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சாதாரண வார்த்தையில இதெல்லாம். ஆமென். ஹalleluya. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல உன்னை கேட்கிறாரு. இப்ப உங்ககிட்ட கேட்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கணும். நீ எந்த சூழ்நிலை வந்திருக்கிறே அப்படியே கற்பனையில இருக்கு. 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து படி. டக்குனு வா. அவ என்னை நோக்கி யார் நோக்கிறார்? நோக்கின்றது வந்து அது சமஸ்கிருதம். அது அவள் அது யாரு? அவருடைய சமஸ்கிருத வார்த்தை அவள். நோக்கி அப்படின்னா நோக்கினா அது அண்ணனும் நோக்கினா அவளும் நோக்கினா அண்ணனும் நோக்கினா இது வந்து அந்த பாஷை. அவர் என்னை பார்த்து ஹalleluya. அவர் என்னை பார்த்து நோக்கினா என்ன அர்த்தம்? பார்த்து யாரை பார்க்கிறாரு? யாரை பார்க்கிறாரு? யாரை பார்க்கிறாரு? அவர் என்னை பார்த்து வார்த்தை கேட்கிறாரு. மனுஷனே மனுஷிய என் மகனே என் மகளே மனுபுத்திர என் மகனே என் மகளே மகனே என் மகளே இந்த பிரச்சனை மாறுமா? ஹalleluya. ஹalleluya. இந்த எலும்புகள் உயிரடையுமா? வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? ஆமென். வாழ்க்கையில் ரட்சிப்பு நடக்குமா? வாழ்க்கைக்கு பிசாசு ஓடுமா? ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனம் உன்னை விட்டு விலகுமா? ஹalleluya. வார்த்தையினால கவனி. ஆமென். வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் கடன் பாரம் உன்னை விட்டு விலகுமா? விலகாதா? ஆமென் சொல்லணும். ஹalleluya. பிரச்சனை மாறுமா? கஷ்டம் தீருமா? வியாதி மாறுமா? பிரச்சனை ஓயுமா? பிசாசு ஓடுமா? தடைகள் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? ஆமென். ஹalleluya. 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 வாழ்க்கை மாறுமா? ஆமென். உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்களா? வீட்டார் சபைக்கு வருவாங்களா? வாழ்க்கை மேல வருமா? ஆமென். ஹalleluya. கர்த்தர் கேக்குறாரு, மனுபுத்திரனே மனுபுத்திரியே, என் சகோதரனே என் சகோதரியே, என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கை மாறுமா? அற்புதம் நடக்குமா? கர்த்தர் கேக்குறாரு, என்ன பதில் சொல்ல போற? இப்ப அதுக்கு என்ன பதில்?
அதுக்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, ஆ? கர்த்தராகிய என் ரட்சகராகிய என் தேவனுடைய ஆவியானவரே, என் தேவனே, அதை நீர் அறிவீர். கைது சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உமக்கு தெரியும். ஆமென். எனக்கு அற்புதம் என்னைக்கு செய்ய முடியும் அது உமக்கு தெரியும். ஆனால் நான் பொறுமையோடு என்ன பண்ணிக்கிறேன்? காத்துக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரே பலன். கர்த்தரே பலன், கர்த்தரே பலன். நான் பயப்படேன். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களை நடத்துவார். ஆமென். உங்களை பாதுகாப்பார். ஆமென். கூடவே இருப்பார். ஆமென். நன்மை செய்வார். ஆமென். உங்கள் ரட்சகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தரை பயப்படுவோம்.